சூரத்துல் பக்ரா வசனம் 144. நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி விண்ணை நோக்கித் திரும்புவதை நாம் காண்கின்றோம். எனவே நீர் விரும்புகின்ற கிப்லாவிற்கு இதோ உம்மை திருப்புகின்றோம். ஆகவே உமது முகத்தை காபா இருக்கும் புனித பள்ளிவாசலின் திசையில் திருப்பிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களே, நீங்களும் இனி எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே திருப்புங்கள். இதுவே தம் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை வேதம் வழங்கப்பெற்றோர் நிச்சயம் அறிவார்கள். அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, கிப்லா மாற்றம் தொடர்பான வசனம்தான் குர்ஆனில் முந்தைய சட்டத்தை காலாவதி ஆக்கக்கூடிய முதலாவது நஸ்க் வசனம் ஆகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் சென்ற பொழுது மதீனாவில் யூதர்கள் அதிகமாக வாழ்வதைக் கண்டார்கள். எனவே ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்திஸை முன்னோக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இதனால் யூதர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட மாதங்கள் வரை பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுது வந்தார்கள். எனினும் இப்ராஹிம் அவர்களின் கிப்லாவாகிய காபாவையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். எனவே இது தொடர்பாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டும் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்வையை செலுத்திக் கொண்டும் இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் அல்லாஹ் அருளினான். இதனால் சந்தேகம் கொண்ட யூதர்கள் ஏற்கனவே இருந்த அவர்களின் கிப்லாவிலிருந்து அவர்களை திருப்பியது எது என்று கேட்டனர். அதற்கு கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன, தான் நாடுபவரை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்துவான் என்று நபியே நீர் கூறுவீராக என்ற தொடரை அல்லாஹ் அருளினான். மற்றொரு வசனத்தில் நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் உள்ளது என்றும், இன்னொரு வசனத்தில் தம் குதி கால்கள் வழியாக திரும்பிச் செல்வோரிலிருந்து இத்தூதரை பின்பற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காகவே ஏற்கனவே நீர் முன்னோக்கிய கிப்லாவை தொழும் திசையாக நாம் ஆக்கியிருந்தோம் என்றும் அல்லாஹ் கூறினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொழுகையை முடித்து சலாம் கொடுத்ததும் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தார்கள். அப்பொழுதுதான், நீர் விரும்புகின்ற கிப்லாவிற்கு இதோ உம்மை திருப்புகின்றோம். ஆகவே உமது முகத்தை புனித பள்ளிவாசலின் மஸ்ஜிதுல் ஹராம் திசையில் திருப்பிக் கொள்ளுங்கள் என்ற தொடரை அல்லாஹ் அருளினான். முதலில் தொழுகை கடமையான பொழுது ஜிப்ரீல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்தி காட்டிய வேளையில் அவர்கள் முன்னோக்கிய திசையை, அதாவது காபாவில் மழைநீர் வடியும் துளை அமைந்துள்ள திசையை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் என்பது இதன் கருத்தாகும். இங்கு திசை என்பதை குறிக்க ஷத்ர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு பாதி, பகுதி, அங்கம் ஆகிய பொருட்கள் இருந்தாலும் இங்கு திசை என்பதே பொருளாகும் என அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். காபாவே கிப்லா ஆகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளிவாசலில் தொழுவோருக்கு காபா கிப்லா ஆகும். புனித ஹராம் எல்லையில் தொழுவோருக்கு மஸ்ஜிதுல் ஹராம் கிப்லா ஆகும். பூமியில் மற்ற இடங்களில் இருக்கும் என் சமுதாயத்தாருக்கு ஹரம் எல்லை கிப்லா ஆகும். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். பராவு பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுதார்கள்.
ஆயினும் தமது கிப்லா இறை இல்லம் காபாவாக இருக்க வேண்டும் என அவர்கள் விரும்பினார்கள். இந்நிலையில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ர் தொழுகையை காபாவை முன்னோக்கி தொழுதார்கள். அவர்களுடன் ஒரு கூட்டமும் தொழுதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழாதவர்களில் ஒருவர் வெளியே சென்றார். ஒரு கூட்டத்தார் தொழுது கொண்டிருந்த பள்ளிவாசல் ஒன்றை அவர் கடந்து சென்ற பொழுது அவர்கள் ருக்கூவில் இருந்தார்கள். உடனே அவர் அல்லாஹ்வை முன்வைத்து, நான் உறுதி கூறுகின்றேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் மக்காவை நோக்கி தொழுதுவிட்டு வந்தேன் என்றார். உடனே அப்படியே ருக்கூவிலிருந்து ஒரு வட்டமடித்து காபாவின் பக்கம் அவர்கள் திரும்பினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பராவு பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது பைத்துல் மக்திஸை முன்னோக்கி 16 அல்லது 17 மாதங்கள் தொழுதார்கள். ஆயினும் அவர்கள் காபாவை நோக்கி தாம் திருப்பப்பட வேண்டும் என்றே விரும்பினார்கள். அப்பொழுதுதான், நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி விண்ணை நோக்கி திரும்புவதை நாம் காண்கின்றோம் என்ற இத்தொடர் அருளப்பெற்றது. உடனே காபாவை நோக்கி திரும்பினார்கள். அபூ சயீத் பின் அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அங்கு தொழுவோம். அவ்வாறு ஒரு நாள் நாங்கள் வந்தபொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடையில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நான், இன்று ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அங்கேயே அமர்ந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி முடித்தார்கள். அப்பொழுது நான் என் நண்பரிடம், வா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடையிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்னர் 2 ரகாத்துக்கள் காபாவை முன்னோக்கி தொழுது கொள்ளலாம். அவ்வாறு செய்தால் காபாவை முன்னோக்கி தொழுதவர்களில் நாமே முதன்மையானவர்களாக திகழ்வோம் என்று கூறினேன். உடனே நாங்கள் ஒரு மறைவான இடத்திற்கு சென்று 2 ரகாத்துக்களை தொழுதோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடையிலிருந்து இறங்கி வந்து அன்றைய லுஹர் தொழுகையை காபாவை நோக்கி மக்களுக்கு தொழ வைத்தார்கள். காபாவை நோக்கி தொழுத முதல் தொழுகை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை முன்னோக்கி தொழுத முதலாவது தொழுகை லுஹர் தொழுகை ஆகும். அதுவே நடுத்தொழுகையும் அஸ்ஸலாத்துல் உஸ்தா ஆகும். ஆனால் பிரபலமான கருத்தாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நோக்கி தொழுத முதலாவது தொழுகை அசர் தொழுகை ஆகும். இதனால்தான் இது குறித்த செய்தி குபாவாசிகளுக்கு கிடைப்பதில் மறுநாள் ஃபஜ்ர் நேரம் வரை தாமதம் ஏற்பட்டது. நுவைலா பின்த் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, பனு ஹாரிசா பள்ளிவாசலில் நாங்கள் லுஹர் அல்லது அசர் தொழுதோம். அப்பொழுது ஈலியா பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலை முன்னோக்கி 2 ரகாத்துக்கள் தொழுதுவிட்டோம். இந்நிலையில் எங்களிடம் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவாகிய புனித இல்லத்தை முன்னோக்கி தொழுதுவிட்டார்கள் என்று கூறினார். உடனே தொழுது கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் ஆண்களின் இடத்திலும் ஆண்கள் எல்லாம் பெண்களின் இடத்திலும் மாறி நின்றனர். பின்னர் மீதியிருந்த 2 ரகாத்துக்களை புனித இல்லத்தை காபாவை முன்னோக்கி தொழுதோம். இவர்கள்தான் மறைவானவற்றை நம்பிய மக்களாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பற்றி குறிப்பிட்டதாக பனு ஹாரிசா குலத்தைச் சேர்ந்த ஒருவர் என்னிடம் கூறினார். அடுத்து, முஸ்லிம்களே, நீங்களும் இனி எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய எல்லா திசைகளில் இருந்தும் மக்கள் காபாவை முன்னோக்க வேண்டும் என இத்தொடரில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். பயணத்தில் நிறைவேற்றப்படும் கூடுதல் நஃபீல் தொழுகையை தவிர
வேறெந்த தொழுகையும் இந்த விதியிலிருந்து விலக்கு பெறாது. பயணத்தில் இருப்பவர் மட்டும் கூடுதல் தொழுகையை தமது வாகனம் செல்கின்ற எந்த திசையையும் முன்னோக்கி தொழலாம். ஆனால் அவரது உள்ளம் காபாவை நோக்கி இருக்கும். அவ்வாறே ஒரு போராளி போர்க்களத்தில் சண்டை நடக்கும் வேளையில் எந்த திசையை வேண்டுமானாலும் முன்னோக்கி தொழலாம். அதைப்போன்றே கிப்லா எந்த திசையில் இருக்கின்றது என்பதை அறியாதவரும் தமது ஆய்வின்படி எது கிப்லா என தெரிகிறதோ அதை முன்னோக்கி தொழலாம். உண்மையில் அவர் தவறிழைத்து விட்டாலும் அதனால் பிரச்சனை இல்லை. ஏனெனில் எந்த ஓர் ஆன்மாவுக்கும் அதன் சக்திக்கு அதிகமாக பொறுப்பை சுமத்தி அல்லாஹ் சிரமம் தருவதில்லை. சட்ட விளக்கம். மேற்கண்ட வசனத்தை ஆதாரமாக கொண்டு தொழுபவர் சிரவணக்கம் சஜிதா செய்யும் இடத்தை பார்க்க கூடாது, தமக்கு முன்பக்கமே பார்க்க வேண்டும் என மாலிக் மத்ஹபை சேர்ந்தோர் கூறுகின்றனர். ஆனால் ஷாஃபி, அஹ்மத் மற்றும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் சிரவணக்கம் செய்யும் இடத்தையே பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர். மாலிக் மத்ஹபை சேர்ந்தோர் உமது முகத்தை காபாவை இருக்கும் புனித பள்ளிவாசலின் திசையில் திருப்பிக் கொள்ளுங்கள் என்ற தொடரை அடிப்படையாக கொண்டு பின்வருமாறு கூறுகிறார்கள். ஒருவர் சிரவணக்கம் செய்யும் இடத்தையே பார்க்க வேண்டும் என்றால் அதற்காக ஓரளவாவது குனிய வேண்டிய கட்டாயம் நேரும். அது முழுமையான நிற்றல் கியாம் ஆகாது. வேறு சிலர் தொழக்கூடியவர் நிற்கும் பொழுது நெஞ்சை பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர். ஷரீக் அல் காஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிற்கும் பொழுது சிரவணக்கம் செய்யும் இடத்தை நோக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இதுவே பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தாகும். இதுதான் பணிதலுக்கு ஏற்ற முறையும் ஆகும். இது குறித்து ஹதீஸும் வந்துள்ளது. ருக்குவின் போது பாதம் படும் இடத்தையும், சஜ்தாவின் பொழுது மூக்கு பதியும் இடத்தையும், அமர்வின் போது மடியையும் பார்க்க வேண்டும். அடுத்து இதுவே தம் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை வேதம் வழங்கப்பெற்றோர் நிச்சயம் அறிவார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது நீங்கள் பைத்துல் மக்திஸில் இருந்து திரும்பியதையும் காபாவை முன்னோக்குவதையும் எதிர்க்கின்ற யூதர்கள் நபியே உங்களை அல்லாஹ் காபாவின் திசையில் திருப்புவான் என்பதை அறிந்தே இருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் தம்முடைய நபிமார்கள் வாயிலாக தம் வேதங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பண்பை பற்றியும் அவர்களுடைய சமுதாயத்தாரை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவான மகத்துவமிக்க மார்க்கத்தை வழங்கி அவர்களை சிறப்பு படுத்தியதை பற்றியும் அறிந்துள்ளார்கள். ஆயினும் அந்த வேதக்காரர்கள் பொறாமை, பிடிவாதம் மற்றும் இறை மறுப்பு ஆகிய காரணங்களால் அவற்றை மறைக்கின்றனர். இதனால்தான் அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை என்று கூறி அவர்களை அல்லாஹ் எச்சரித்துள்ளான்.